நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல வினய், எங்க அம்மாவை கொண்டவங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய மனசு கிடையவே கிடையாது. இங்க பாரு ஜீவிதா, என்னால உன்னோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியுது. என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பா இல்லையா? ஜீவிதா ப்ளீஸ், அடம் பிடிக்கிறது நிறுத்து. நீ அந்த நல்ல நாட்களை ஞாபகப்படுத்தி பாரு. உங்க அப்பா இருக்கார்ல, உன்னோட கையை பிடிச்சுக்கிட்டு உனக்கு நடக்க கத்து கொடுத்தாரு. அவர் தோல்ல உன்னை உட்கார வச்சு இந்த உலகத்தை அவர் காட்டினார். இந்த கைகளை பிடிச்சு உன்னை ஸ்கூலுக்கு கூட்டு போனார். இல்ல, ஆனா அந்த நல்ல சம்பவங்களால கடந்த காலத்துல நடந்த கேட்டது எல்லாத்தையுமே மறக்கவே முடியாது. வினய், ஒரு தாய்க்கு தன்னோட குழந்தைய விட இந்த உலகத்துல எதுவுமே பெருசு இல்ல. அப்புறம் யாரு என்கிட்ட இருந்து எங்க அம்மாவை பறிச்சாங்களோ அந்த மனுஷனை நான் எனக்குமே மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு கப்பல் பண்ணாதீங்க வினய். இதுக்கு முன்னாடி நம்ம ஜீவிதா யாருக்கிட்டயும் இந்த மாதிரி கோவப்பட்டு பார்த்ததே இல்ல. அண்ணி, அவ மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க அப்பா மேல அவ்வளவு கோவமா இருக்கா. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அக்காவால அப்பா மேல ரொம்ப நாளைக்கு கோவமா இருக்க முடியாது. அவளை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அப்படியா? அது எப்படி சமாதானப்படுத்துவ? மாமா, அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்கன்னு சொல்லுங்க. Of course. நானும் உன் கூட இருப்பேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆமா மலதிகா, நானும் தான். அப்ப சரி, நானும் உன் கூட இருக்கேன். நான் கூட. Thank you so much. நான் உங்களுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்க சப்போர்ட்டோட அக்காவை சமாதானப்படுத்துவேன். அவளை அப்பா கூட சேர்த்து வைப்பேன். அதுக்காக நான் அக்கா கிட்ட இருந்து அன்பு தங்கச்சில இருந்து ஆங்கிரி தங்கச்சியா மாறின தப்பே இல்ல. அக்கா, இது வரைக்கும் நீ உன் தங்கச்சியோட அன்பை மட்டும் தானே பாத்திருக்க. இப்போ கோபத்தை பார்க்க போறேன். அது விளையாட்டுக்கு தானே. Don't mind. நான் இந்த மனுஷனோட முகத்தை பார்க்க கூட விரும்பல. ஆனா மாலதி, நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அவரோட முகத்தை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி என் முன்னாடி காமிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அதை நான் ரொம்ப வெறுக்கிறேன். ஆனா அந்த வீட்டுல இருந்து எங்கேயாவது வெளியே போனா அப்ப மாலத்தியால எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஜீவிதா, காலையில எங்க போயிட்டு இருக்க? தெரியுமா, நான் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். கோயிலுக்கா? ஆனா எப்பவும் வீட்டுல தானே பூஜை பண்ணுவ. கோயிலுக்கு? தெரியுமா, நான் பூஜைக்காக கோயிலுக்கு போறேன். என் மனசு நிம்மதிக்காக தான் போறேன். நிம்மதிக்காகவா? ஆமா பெரியம்மா, எந்த முகத்தை நான் வாழ்க்கை பூரா பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த முகத்தை நான் இப்ப பாக்குற மாதிரி என் வாழ்க்கையில இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல. அந்த மனுஷன் இருக்கும்போது எப்படி என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும்? அந்த சுயநலவாதி மனுஷனை நான் இங்க சுத்தமா பார்க்க விரும்பல. போதும் போதும். மாலதி, ஜீவிதா இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. என்ன? எங்க பாருங்க டிரைவர், கோயிலுக்கு போகணும். மாலதி, நீ எங்க போற? நீ கோவிலுக்கு தானே போயிட்டு இருக்க? ஆமா. நாங்களும் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் பூஜை பண்றதுக்கு. மாலதி, நீ இப்பதானே வீட்ல பூஜை பண்ண? ஆமா, அது பூஜை எல்லாம் பண்ண டாக்ஸ் ஒண்ணு போட மாட்டாங்கல்ல. இல்ல ஒரு வாட்டி பூஜை பண்ணா இன்னொரு வாட்டி பண்ண கூடாதுன்னு ஏதாவது புக்ல எழுதி இருக்கா என்ன? இல்ல. சரி, நீ மறுபடியும் இல்ல 10 வாட்டி கூட பூஜை பண்ண. நான் வேற கார்ல போறேன். ஜீவிதா, ஜீவிதா, அது நாங்க அந்த வண்டியில வெளியில போறோம். அதான் எங்களோட மந்த்லி செக்அப்ஸ் இருக்குல்ல, அதுக்காக தான்.
சரி பெரியம்மா, நீங்க டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க. அதுக்கப்புறமா நான் கோவிலுக்கு போய்க்கிறேன் பெரியம்மா. சொல்லுங்க. இல்ல ஜீவிதா, ஒரு தடவை கோயிலுக்குன்னு கிளம்பிட்டா அதுக்கப்புறம் வேண்டான்னு திரும்பி வர்றது நல்லதில்ல. நீ நீ இதே வண்டியில போ ப்ளீஸ். கமான் கமான். அண்ணா வண்டி எடுங்க. அப்பா, அங்க ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கும் அக்காவுக்கும் ரொம்ப ஃபேவரட். அப்புறம் பாட்டி சொன்னாங்க சின்ன வயசுல உங்களுக்கும் அக்காவுக்கும் ஏதோ ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் ஒன்னு இருக்கா, அதுக்கு நீங்க அடிக்கடி போவீங்களாமே, அது என்னன்னு தெரியல. அது என்னது? பார்க் பிரைம். அந்த பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா, சண்டிகர்லயும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சண்டிகர் பூரா சுத்தி காட்டுறேன். நீங்க சின்ன வயசுல அக்காவுக்கு ரிஷிகேஷ் சுத்தி காட்டுனீங்களா, அந்த மாதிரி. பரவாயில்ல ஷாலினிமா, நீ கலக்கிட்ட. ஜீவிதாவையும் அவங்க அப்பாவையும் ஒரே வண்டியில அனுப்பி வச்சிருக்க. ஆமா பாட்டி, அதுக்காக நான் ஒரு சின்ன பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. என் நன்றியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மகேஷை பத்தி விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்க அவன் மேல எந்த கோபத்தையும் காட்டல. அதே சமயம் வேற குடும்பமா இருந்திருந்தா. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மனுஷங்கன்னா தப்பு நடக்கதான் செய்யும். இப்ப நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்க எங்களுக்கு ஜீவிதா மாலதி மாதிரி நல்ல பொண்ணுங்களை கொடுத்திருக்கீங்க. இப்ப நீங்க எல்லாரும் நல்லா வேண்டிக்கங்க. மாலதி அவங்க அப்பா கூட ஜீவிதாவை சேர்த்து வைக்கிறதுல, அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற செவரை உடைக்கிறதுல வெற்றி அடையணும்னு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜீவிதா பாத்துமா. நீங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா, எனக்கு அது இவ்வளவு வெறுப்பு கூடாது. நீ விழ பார்த்த ஆனால் அப்பா கையை பிடிக்க மாட்டேங்கிற. அவர் கையை பிடிச்சத நடக்க கத்துக்கிட்டேங்கிறத மறந்துடாதக்கா. இப்ப அதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கு இங்க வரல மாலதி. அக்கா, நடந்து முடிச்சதை ஏன் மறக்கவே மாட்டேங்கிற? இப்படி கோவத்தை மனசுல வச்சுட்டு இருக்கறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நடந்து முடிச்ச விஷயத்தை யாராலையும் அழிக்க முடியாதுக்கா. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். நடந்து முடிச்சத யாராலையும் மாத்தவே முடியாது. இவர் எனக்கு கொடுத்த வலியை என்னால சந்தோஷமா மாத்திக்கவே முடியாது. அம்மா, நீங்க 2 பேரும் ப்ளீஸ் என்னால. நீங்க நடுவுல எதுவும் பேசாதீங்கப்பா. என்னாச்சுக்கா? ஏன் அமைதியாயிட்ட? அப்பாவை அப்பான்னு சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? போது நிறுத்து மாலதி. நீ வெளியே தான் அவரை வெறுக்கிற, ஆனா மனசுக்குள்ள அப்பா நீ ஏத்துக்கிட்டக்கா. நான் அவரை அப்பாவை ஏத்துக்கல. என்னக்கா ஆச்சு உனக்கு? நீ இப்படி மாறுவர நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ்ளோ பிடிவாதமா? நீ தானக்கா சொல்வ, ஒரு மனுஷன் தான் பண்ண தப்ப மறந்து திருத்திக்கணும்னு நினைச்சான்னா அவனை மன்னிச்சிடணும்னு. அப்ப ஏன் அப்பாவை மன்னிக்க மாட்டேங்கிற? அவரும் அவர் பண்ண தப்புக்கு வருத்தப்படுறாருக்கா. அதான் உன்னை சந்திக்க வந்திருக்காரு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மாலதி? இந்த மாதிரி எமோஷனலா பேசினா என்னோட மனசுல மாத்திப்பேன் நினைச்சியா? அப்புறம் நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டுக்கேன்னு அர்த்தம். நீ இவரை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நீ அவர் அப்பாவை ஏத்துக்கலாம். நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ணலையே. ஆனா நீ எதுக்காக என்ன இப்படி ஃபோர்ஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. பரவாயில்லக்கா, ரொம்பவே நல்லா பேசுற. உனக்குள்ள இவ்வளவு பிடிவாதம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. இப்போ உனக்கு அது புரிஞ்சிருச்சுல? இதுக்கப்புறமா எனக்கு புரிய வைக்க நீ முயற்சி பண்ணாத, புரியுதா? இவருக்கு எனக்கு எந்த சம்மதமும் இல்ல. என்னஃப்கா, உன்கிட்ட பேச பிரயோஜனமே இல்ல.
உனக்கு புரிய வைக்கிறதுல லாபமும் இல்ல. அம்மா மாலதி, பாத்தீங்களா, எனக்கு உங்களால இதுவும் நடந்துருச்சு. எந்த தங்கச்சி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட எழுத்து எழுத்து வரைக்கும் பேசினது இல்லையோ, எனக்கு அவன் கிட்ட இப்படி கோமா பேசிட்டு போற, அதுவும் உங்களால. 20 வருஷம் முன்னாடி உங்களால நான் அழுது போதாதுன்னு இப்ப திரும்ப வாழ வைக்க வந்துட்டீங்களா? நான் உங்களை கை எடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க வாழ்க்கையை விட்டு நீங்க போயிடுங்க, எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. மாலதி, இனிமே புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதக்கா. என் பின்னாடி வரது நான் உன் பேச்ச கேட்கவே விரும்பல. மாலதி, மாலதி, எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது. கடவுளே, நீங்க தான் என்னை காப்பாத்தணும். ஜீவிதா, வினய், ஒன்னும் ஆகாது, எதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். அம்மா மாலதி எங்க? வினய், அவளை அட்மிட் பண்ணிருக்கேன். நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க போய் அப்பாவை. நீங்க மிஸ்டர் சௌத்ரி கிட்ட போங்க. நான் வீட்ல இருக்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவங்க இப்ப வந்துருவாங்க. அண்ணா சொல்லுங்க. விஸ்வா, ஒரு பேட் நியூஸ். மாலதிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். வாட்? என்னண்ணா, எப்படி? விஸ்வா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, காம் டவுன். மாலதியை பாத்துக்கிறதுக்கு இங்க டாக்டர்ஸும் நாங்களும் இருக்கோம். நீ பேசாம ஒண்ணு பண்ணு, சீக்கிரம் இங்க திரும்பி வா. ஓகேண்ணா, நான் இப்போ மும்பைல தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஃப்ளைட்ல நான் சண்டிகர் வந்துடுறேன். ஓகே? ஓகேடா. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க, என்னாச்சு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. நான் மாலதியோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேசணும். சரி, இந்தாங்க. ஹலோ, அது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட், பட் பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனா அவ இன்னும் கூட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மாலதி என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்தைய மறைச்சிருக்கா? டாக்டர் சார், கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே? இல்ல, கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சின்னதா ஒரு அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். சீக்கிரமாவே குணமாயிடுவாங்க. தேங்க்யூ. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க மாலதி? இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க ஏன்? ஒருவேளை உனக்கு தெரிஞ்சாலும் நீ என்னக்கா பண்ணிருப்ப? உனக்கு என் மேல அக்கறை இருந்திருந்தா உன் பிடிவாதத்தை விட்டுருப்பல்ல. நீ இப்படி முட்டல் மாதிரி பேசுறத நிறுத்த மாலதி. எங்க பாரு, எனக்கு கோவத்தை உண்டாக்காத. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? மாலதி, நான் உன்னோட அக்கடி. அந்த உரிமையில எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு, என்கிட்ட இருந்து நீ பெரிய மாட்டேன்னு. அக்கா அக்கா ப்ளீஸ் அழாதக்கா. என்னால உன் கோவத்தை தாங்கிக்க முடியாத, கண்ணீர முடியாது. நான் உன்னை ஹர்ட் பண்ண விரும்பல, அதனால தான் இந்த விஷயத்தை நான் மறைச்சிட்டேன்க்கா. ஐ அம் சாரி. வாய் மூடு. நீ எப்பவுமே உன்னோட சந்தோஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிப்ப, ஆனா கஷ்டத்தை பண்ணிக்க மாட்டல. கஷ்டத்தப்போ நீ என்னைக்குமே என் கூட இருந்திருக்க, என்னோட தைரியத்தை பலப்படுத்திருக்க. ஆனா நீ இப்போ தனியா எப்படி கஷ்டப்படும் போது உன்னை விட்டுட்டு நான் போகணும்னு நினைக்கிறியா மாலதி? எப்படி? நீ கவலைப்படாத, டாக்டர் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இனிமே நீ பத்திரமா இருந்தா போதும். அது சரி, அப்பா எப்படி இருக்காருக்கா? சரி மாலதி, நீ இப்ப படுத்துக்கோ. அவர் நல்லதா இருக்காரு, வினய் கூட இருக்காரு. நான் அவரை பாக்கணும்க்கா. நான் சொல்றேன்ல, அவர் நல்லா இருக்காருன்னு. வினய் அவர் கூட தான் இருக்காரு. உனக்கு இப்ப உடம்பு முடியல, நீ உன்னை பத்தி யோசி. நீ என்ன பேசிட்டு இருக்கக்கா? உனக்கு அவர் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன் மனசு கரையவே இல்லல்ல?
உன் மனசுல அப்பாவை பத்தின எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. அந்த மனுஷன் அவர் உயிரை பணைய வச்சு ஏன் உயிரை காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறமும் நீ இறங்கல. இதுக்கப்புறமும் அவரு மாலதி, நீ சொல்றது சரிதான்க்கா. அவரை வாழும்போது எப்படி மன்னிப்ப? கவலைப்படாதக்கா, அவர்கிட்ட நேரம் ரொம்ப இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ ரொம்ப நாளைக்கு காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அவருக்கு என்னாச்சு மாலதி? மாலதி, எனக்கு பதில் சொல்லு. அவருக்கு என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு மாலதி. மாலதி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு சொல்லு. அப்பா ஒரு நோயால அவர் உயிரோட போராடிட்டு இருக்காருக்கா. என்ன நோய்? 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாவோட ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்ப 2வது கிட்னியும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுக்கா. அவர் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டாரு. அவர் வாழ்க்கையோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த நான் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லல. இவ்வளவு பெரிய உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீ நம்ம அப்பாவை மன்னிக்க மாட்டியாக்கா? சொல்லுக்கா. என் பொண்ணு மாலதி எப்படி இருக்கா நர்ஸ்? ஜீவிதா, மாலதி எப்படி இருக்கா? மாலதி உங்களை பத்தி என்கிட்ட சொன்னது எல்லாமே உண்மைதானா? மாலதி என்ன சொன்னா? உங்களுக்கு இருக்கிற வியாதியை பத்தி. இல்லம்மா, மாலதி சும்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிருப்பா. நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. உங்ககிட்ட மாலதி என்னென்ன சொன்னாலோ அதெல்லாம் உண்மைதான். என்னோட 2 கிட்னியும் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எங்க 2 பேரையும் விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப மறுபடியும் விட்டுட்டு போறதுக்காக தான் வந்திருக்கீங்களா? அப்ப கம்மியான துக்கத்தை கொடுத்துட்டீங்கன்னு இப்ப மறுபடியுமா? உங்களுக்கு திரும்பவும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா இப்போ தலையெழுத்து உங்களை என்ன 20 வருஷம் கழிச்சு பார்க்க வச்சிருக்கேன். உங்களை நான் இழக்க மாட்டேன்ப்பா. இல்ல நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது. நீ என்ன அப்பான்னு சொன்னியம்மா? ஜீவிதா ப்ளீஸ், என்னை இன்னொரு வாட்டி அப்பான்னு சொல்லி கூப்பிடுமா? ஜீவிதா, என்ன நீ மன்னிச்சிடுமா? நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துட்டோம். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன பேச விடுமா? அதான உண்மை. ஒருவேளை மாலத்தி என் நோயை பத்தி உங்ககிட்ட சொல்லாம இருந்திருந்தானா நீ இங்க வந்திருக்கவே மாட்டல. இல்லப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் உங்களை அன்னைக்கே மன்னிச்சிட்டேன்ப்பா. நீங்க எப்ப மாலத்தியை உங்க உயிரை பணைய வச்சு காப்பாத்துனீங்களோ அப்பவே மன்னிச்சிட்டேன். உங்களால நான் என் அம்மாவை தொலைச்சேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உங்களால தான் என்னோட மாலத்தியை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கா. நீங்க இத்தனை நாளா பண்ண தப்புகளோட பாவம் எல்லாம் இப்ப உங்களை விட்டு போயிடுச்சுப்பா. உங்க மேல எனக்கு எந்த கோபம் இல்லப்பா, எந்த கோபம் இல்ல. தேங்க்யூமா. மாலதி, நீ எப்படி இருக்க? நீ திடீர்னு தான் எனக்கு எல்லாமே தெரியும். உன்னோட ஆக்சிடென்ட் பத்தி, உன்னோட காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி. என்னம்மா ஆச்சு? உடம்புக்கு ஒண்ணு இல்லையே? பாட்டி, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கேன். அந்த கடவுளுக்கு தான் நாம நன்றி சொல்லணும். அப்பாவால தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கேன். அப்பதான் எனக்கு இன்னைக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. அவர் வாழ்க்கைக்காக என்னால ஏதாவது பண்ண முடிஞ்சதுன்னா. நீ என்னம்மா சொல்ற? என்னாச்சு? மகேஷுக்கு என்னாச்சு? அண்ணனுக்கு என்னாச்சு சொல்லுமா? அம்மா, மகேஷ், அம்மா, நீங்க அழக்கூடாதுமா. நான் அப்படிப்பட்ட ஒரு தப்பு தானே செஞ்சேன். எனக்கு இந்த தண்டனை கிடைச்சாதுமா. நீ எதுவும் பண்ணலடா.
உனக்கு எதுவும் ஆகாது. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரோடைய இருக்க மாட்டேன், செத்தே போயிடுவேன். அப்படி சொல்லாதீங்க. உன்னை என்னால இழக்க முடியாது. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அழாதீங்க. அந்த கடவுள் மேல நம்பிக்கை வைங்கம்மா, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இந்த வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமா இருக்குல்லம்மா. உறவுன்னா என்னன்னு எனக்கு தெரியாதப்போ இந்த குடும்பத்தை நான் அப்ப உதறி தள்ளிட்டு போயிட்டேன். அப்புறம் என்னைக்கு இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு என்கிட்ட நாட்கள் மட்டும். அந்த மாதிரி சொல்லாதப்பா, அந்த மாதிரி சொல்லாத. என் குடும்பத்துக்கிட்ட திரும்பி வர்றதுக்கு நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். இப்ப வருத்தப்படுறதை தவிர என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை மிஸ்டர் சௌத்ரி. ஆமா மிஸ்டர் சௌத்ரி, நீங்க ஒரு கிட்னி டோனருக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கல்ல, அது ஓகேவாயிடுச்சு. உங்களுக்காக ஒரு கிட்னி டோனர் கிடைச்சிட்டாங்க. உண்மையாவா? ஆமா சார், உண்மையதான் சொல்றேன். அப்பா, இனிமே உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டீங்க. என்னைக்குமே எங்க கூட தான் இருப்பீங்க. என்னைக்குமே எங்க கூட தான் இருப்பீங்க.